இப்போதைக்கு அந்த வேந்தர் மூவிஸ் மதன் எங்க இருக்கார் அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியாவே இருந்து வந்துச்சு. அதுக்கு பதில் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு ஜார்ஜ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. திருப்பூர்ல வச்சு பதுங்கி இருந்த மதன் அவர்களை நாங்க கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காருங்க. ஸோ அந்த 80 கோடி எங்க இருக்கு, உண்மையிலேயே பச்சைமுத்து கிட்ட கொடுத்துட்டாரா, மதன் கையில தான் இருக்கா, இல்ல வேற யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருக்காரா, இதுக்கு மேல மதனுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, எங்க அவரை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, எப்படி அவர்கிட்ட விசாரணைகள் நடக்க போகுது, அப்புறம் அவரு ஏற்கனவே வச்சிருந்த அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அது இருக்கிறதுலே கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா வேந்தர் மூவிஸ் மதன் திருப்பூர்ல பதுங்கி இருந்திருக்காரு, அவர் அங்க வச்சு கைது பண்ணிருக்கோம்னு சொல்லி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் திரு ஜார்ஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இவ்வளோ நாள் மாட்டாத மதன் திடீர்னு மாற்றாருன்னா என்ன விஷயம்னு சொல்லி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். அதாவது அவர் அங்கிருந்து போகும்போது, தலைமறைவாகும் போது அவர் கையில் இருந்த பணம்லாம் வந்து 500 1000 இருந்திருக்கும். இப்போதான் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே, அவரும் எங்க போய் லைன்ல நின்று இதெல்லாம் மாத்துறதும் கஷ்டமான விஷயம். அதனாலதான் இப்போ வெளில வந்து அந்த பணம் கையில் இல்லாதனால வெளில வந்து சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வாதம் வைக்கிறாங்க. ஏன்னா திருப்பூர்லயே இருந்துட்டு இவ்வளோ காலம் வெளில தெரியாமன்னா அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு உள்குத்து இருக்கணும். அது வந்து ஒரு காரணமா பார்க்கப்படுது. இப்போ மதன் இங்க இல்லாததன் காரணமா நிறைய விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. அதுல 3 முக்கியமான விஷயம்னா, ஒன்னு மொட்டை சிவா கெட்ட சிவாவோட ரிலீஸ். ஏன்னா இவர் பினான்சியர், இவர் இருந்தா தானே எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். 2வது, நம்ம சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க மதன் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அந்த அட்வான்ஸுக்கு என்ன பண்ண போறாங்கன்றதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. 3வது விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, SRM யூனிவர்சிட்டியோட தலைவர் பச்சைமுத்து அவர்கள் பத்தி இது வரைக்கும் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும்போது எல்லாம் மதன் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு மத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருந்தாரு. சோ இப்ப மதன் வந்துட்டதுனால அங்க இருக்கிற எல்லா லூப் ஹோல்ஸும் அடைஞ்சு கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க சார். சோ இவ்வளோ நாட்கள் மக்கள் மனசுல இந்த $1 மில்லியன் கேள்வி மதன் எங்க இருக்கார் அப்படின்றதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வேற எந்தெந்த பதில்கள் வெளில வரப்போகுது, எந்தெந்த பூதம் எந்தெந்த புதற்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் தெரிய போகுது சார். But I am telling you the truth. In this 2.2, the hero is not Rajnikant. Akshay Kumar is the hero. Oh. I have not given choice. If they had given choice, I would have selected that character.